ஒருத்தர் வருவாரு, நான் 1,00,000 ரூபாய்க்கு பண்றேன் பாரு. இன்னொருத்தர் வராரு, 3,00,000 ரூபா சொல்றாரு. செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ ஒரு கஸ்டமரா உங்ககிட்ட வரும்போது, நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்ல வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? அதாவது இன்டீரியருக்கு வாஸ்து உண்டா? ஃப்ளோர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போதே எல்லா கம்பெனியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ கஸ்டமர் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. அப்போ எனக்கு ChatGPT இருக்கு, இல்ல AI டூல்ஸ் எல்லாம் இருக்குன்னா, நானே என் ரூம போய் ஃபோட்டோ எடுத்து அத டிசைன் கேட்டா அதே பண்ணி குடுத்துருது. என்னோட இன்டீரியர் வந்து இருக்கறதுலயே வித்தியாசமான இன்டீரியரா இருக்கணும், புதுசா இருக்கணும். வந்து பார்க்குறவங்க எங்கேருந்து இவ்ளோ வித்தியாசமா பண்ணீங்க? அப்படின்ற மாரி ஒரு 1 crore ஒரு வீடு பண்றாங்கன்னா, அதுல எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்டீரியருக்கு ஒரு செலவு பண்ணா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க. எவ்வளோ அது எப்போ ஸ்கொயர் ஃபீட்டா மாறுச்சோ, எவ்வளோ நேரத்துல எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் முடிக்க முடியும்னு பிளான் பண்றாங்களோ, அப்ப அந்த வேலை கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மெயின்டனன்ஸ் தேவைகளும் அதிகமாகுமா? இல்ல உங்களோட டிசைனிங் மூலியமா மெயின்டனன்ஸ் வந்து ஓரளவுக்கு வீட ஈஸியா மெயின்டெயின் பண்ற மாரி Pinterestலயோ இல்லன்னா ChatGPTலயோ கேட்கிற ஒரு டிசைன கொண்டு வந்து உங்ககிட்ட குடுத்தா நீங்க அத பண்ணி செஞ்சு குடுத்துருவீங்க? ஒரே விஷயம் தான். நீங்க வேலை முடிச்சு கஸ்டமரோட எவ்வளோ நாள் கனெக்ட்ல இருக்கிறீங்க, சரியா? வேலை முடிச்சு எத்தன நாள்ல பஞ்சாயத்து வந்துச்சுங்கிறத பொறுத்து தான் நீங்க முடிவு பண்ணணும். ஒரு வீடு எடுக்கும்போது நீங்க புண்ணியார்ச்சனைக்கு முன்னாடியே இன்டீரியர் பண்ணி முடிச்சு குடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? இல்ல புண்ணியார்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போனா உங்களுக்கு வசதியா இருக்குமா? நைட்டும் பகலுமா உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது ஃபைனலா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட்ட கொண்டு வர முடியாது. எப்படி ஒரு ஆர்க்கிடெக்ட் வேணுமோ, சிவில் இன்ஜினியர் வேணுமோ, அது மாரி ஒரு இன்டீரியர் டிசைனரும் இருந்தா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஈஸியா இருக்கும். அந்த நீங்க சொல்ற அந்த ஹேண்ட் ஓவர் வந்து ஈஸியான ப்ராசஸா இருக்குங்கிறது. நான் ஒரு இன்டீரியர் டிசைனிங் கம்பெனிய அப்ரோச் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னா ஒரு வீடு கட்டணுங்கிறபோது எனக்கு நெறைய கேள்வி எல்லாம் இருந்தது. அப்ப அந்த கேள்வி எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரே, அவர்ட்டயே போய் கேட்கலான்னு போகும்போது, எனக்கு தோணுன கேள்வி எல்லாத்தையும் கேட்டுருக்கிறேன். ஏன் போணும்? எந்த மாரி ஒரு பிரச்சனைகள் இன்டீரியர் கம்பெனிக்கும், கஸ்டமருக்கும் வரும்? எதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணணும்? எப்படியெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆயி போகணும்? ஏன் நானே பண்ணிறக்கூடாது? இந்த கேள்வி எல்லாம் தான் இப்ப நம்ம நண்பர்ட்ட கேட்க போறோம். என்னோட நேம் ஜீவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இயர்ஸா இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி வந்து ஜேஆர் கிரியேட்டிவ் அப்படிங்கிற பேர்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஆர்குட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அ அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில தெரியாத விஷயங்கள மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் இல்லாம, இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத்த எக்ஸ்பெர்ட் கூட சேர்ந்து கஸ்டமருக்கு அத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஆர்குட்ஸ்ங்கிற மீடியா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு அவரு கேட்ட டவுட்ஸ வந்து எனக்கு என்ன தெரியுமோ அத தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதே மாரி டவுட்ஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இல்ல இப்ப இன்டீரியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அ எல்லாருக்கும் யோசிக்கிறது எப்படின்னா, இன்டீரியர்னா டக்குனு மைண்ட்ல வர்றது கார்பென்ட்ரி ஒர்க் மட்டும் தான். ஏன்னா மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வீடு கட்டி முடிச்சோனே கார்பென்ட்ரி ஒர்க் முடிக்கணும். அதுதான் இன்டீரியர் ஒர்க்ன்னு நெனச்சுக்குவாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஒரு வீடு நீங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம், அந்த வீட்டோட ஒரு கலர் கான்செப்ட் என்ன பெயிண்ட் அடிக்கலாம்? என்ன ஃபர்னிச்சர் இது பண்ணலாம்? அந்த ஃபர்னிச்சர் வந்து உள்ள ஃபிட் ஆகுமா? ஃப்ளோரிங் என்ன மாரி இருக்கணும்? அங்க என்ன மாரி லைட்டிங் தேவ? இது எல்லாமே ஃபங்ஷனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு இன்டீரியர்ல தான் வரும். அதுவும் ஒரு இன்டீரியர் டிசைனரும் அந்த கம்பெனி தான் டிசைட் பண்ணணும். அவங்க தான் இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி குடுக்கணும். சரி. இப்போ ஒரு கார்பெண்டருக்கும், இன்டீரியர் டிசைனருக்கும் சிம்பிளா ஒரு ஒரு பிராக்டிகலா ஒரு இடத்துல நடந்த பிரச்சனைகளோ, இல்ல உங்களுக்கு 2 பேத்துக்குள்ள இருக்கிற பாண்டிங்கோ, எப்போ நீங்க வருவீங்க? உங்களுக்கு அப்புறம் கார்பெண்டர் உள்ள வருவாங்களா? இல்ல உங்களுக்கு முன்னாடி கார்பெண்டர் வருவாங்களா? இல்ல நீங்களே கார்பெண்டர ஹேண்டில் பண்ணிப்பீங்களா? இல்ல இப்ப இத எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆர்க்கிடெக்ட்டோ, ஒரு என்ஜினியரோ எப்படி தேவையோ, அதே மாரி இன்டீரியர் பண்றதுக்கும் ஒரு பெரிய டீம் ஒர்க் தேவை. அந்த டீம் ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்டீரியர் கம்பெனி தெரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஃபங்ஷனலா எப்படி அது வொர்க் அவுட் ஆகுங்கிறத அவங்க டிசைன் பண்ணணும். அத டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு மேனுவலா சைட்லயே வச்சு அந்த கார்பென்ட்ரி வொர்க்க பண்ணலாம். இன்னொன்னு ஃபேக்டரியில பண்ணி ஃபிட்டடா கொண்டு வந்து பண்றது. ஸோ இந்த கார்பென்ட்ரி வொர்க் அப்படிங்கிறது, இந்த கார்பெண்டர்ங்கிறது ஃபைனலா வர்றது தான். அதுக்கு முன்னால நெறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு அவங்க ஃபைனலா அவங்க வருவாங்க. ஓகே. இப்போ நீங்க ஃபேக்டரி ஃபிட்டட்ன்னு சொல்றீங்க. இப்போ ஃபேக்டரி ஃபிட்டட் இல்லாம, நான் வீட்லயே தான் செய்யணும்னு அடம் பிடிக்கிறேன். அப்படி வீட்லயே ஒரு இன்டீரியருக்கான பேனலோ, ஏதாவது ஒண்ணு பண்ணுனேன்னா, ஃபேக்டரி ஃபிட்டடுக்கும் வீட்ல பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் வரும்? இல்ல ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க வந்து ஒரு கார்பென்ட்ரி ஒர்க்குக்காக நான் சொல்றேன். இப்ப கார்பென்ட்ரி ஒர்க் வந்து ஒரு பேனல் வந்து ரெடி பண்றோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஃபேக்டரி ஃபிட்டர்ல பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து ப்ராசஸ்ல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? லேமினேட்ட பேஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. ஒரு ஹாட் பிரஸிங் இருக்கும், இல்ல கோல்ட் பிரஸிங் 2மே இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே கோல்ட் பிரஸிங் தான் வச்சிருப்பாங்க. இந்த கோல்ட் பிரஸிங் பண்ணும்போது ஒரு 12 ஹவர்ஸ் அந்த மாரி வெயிட்ட வந்து வச்சு ஒரு 50 டூ 100 டன்ஸ் இருக்கிற மாரி.
வெயிட் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை கட்டிங்கே எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதோட பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சீக்கிரமா அது பீல் ஆஃப் ஆகி வராது. ஓகே. இதுவே நம்ம வீட்ல பண்ணும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனுவலா பண்ணுவோம். மேனுவலா பண்ணும்போது க்ளூ வந்து நம்ம எந்த அளவுக்கு ஈவனா அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன இது இருக்கும். இன்னொன்னு டஸ்ட் எதுவும் படக்கூடாது. அந்த மாரி படும்போது கொஞ்ச நாள் ஆகும்போது பீல் ஆஃப் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல பபிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது பழைய மெத்தட்ல பண்ண கார்பென்ட்ரில இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா, அப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் கிடையாது. லேபருக்கு தான் வேலை செய்வாங்க. அவங்க ரொம்ப டெடிகேட்டா பண்ணுவாங்க. நீங்க பழைய வொர்க்ல பார்த்தீங்கன்னா, எட்ஜஸ் எல்லாமே பீடிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு, மாஸ்கிங் டேப் சுத்தி மாஸ்கிங் டேப் அடிப்பாங்க. வொர்க் வந்து ஒரு 2, 3 நாள் டிலே ஆகும். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாரி வொர்க் பண்ணா நீங்க தாராளமா வீட்லயே வச்சு பண்ணிக்கலாம். சரி. ப்ராசஸ் பண்றதுல தான் இருக்கு விஷயம். நீங்க வீட்ல பண்றீங்களா, இப்ப இங்க பண்றீங்களாங்கிற வித்தியாசம் இல்ல. நீங்க அத எந்த மாரியான எஃபர்ட். ப்ராசஸ்ல பண்றாங்கங்கிறது தான் இருக்கு. இப்ப ஃபேக்டரியில பண்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஸ்மேன்ட்லிங் டைப் அதாவது ஒரு மினி ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்ப வேணாலும் அத ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். அதே மாரி எல்லா எட்ஜஸுமே வந்து கண்டிப்பா கவர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுவாங்க. சைட்லயும் நம்ம அதே ப்ராசஸ பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. நமக்கு இங்க தான் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத தாராளமா பண்ணிக்கலாம். அந்த ஃபினிஷிங் வந்தா ஓகே. அதே மாரியான குவாலிட்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, நீங்க தாராளமா வீட்ல வச்சு பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுன்னு வைங்களேன். நான் வந்து புதுசா வீடு கட்டுறேன். ஓகே. எனக்கு வந்து ஒரு எம்ப்டி எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிருது. நீங்க சொல்றபடி பார்த்தா, நான் டைல் செலக்ட் பண்றதுல இருந்தே உங்ககிட்ட வந்துரணுமா? இல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு, சிவில் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்தா போதுமா? இல்ல ஒரு வீடு நீங்க எப்போ ஃப்ளோர் பிளானிங் ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்பவே வந்து ஒரு 3டி பண்ணி ஒரு வாக் த்ரூ பண்ணிறது பெஸ்ட்டு. ஏன்னா, நீங்க முதல்லயே உங்க வீட்டுக்குள்ள நீங்க போய் பார்த்த மாரி ஆயிடும். அப்ப நீங்க உள்ள எல்லாம் போய் பார்த்தாச்சு, நீங்க ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அப்படி இல்ல, நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்னா, நீங்க டைல் செலக்ட் பண்ணும்போதே ஒரு இன்டீரியர் அப்ரோச் பண்றது பெஸ்ட். என்ன ரீசன் சொல்றேன்னா, மேஜர் இன்டீரியர்ல கலர் கான்செப்ட் தான். அந்த கலர் கான்செப்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, ஏதாவது ஒண்ண பேஸா வச்சு தான் அடுத்தத ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஒரு ஃப்ளோரிங் என்ன பண்ண போறோம்? இத வச்சு தான் அந்த என்டையர் தீமே டிசைட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க டைல் ஸ்டார்ட் பண்ணும்போதே போயிறது பெஸ்ட்டா இருக்கும். அந்த மாரி பண்ணும்போது, நீங்க சப்போஸ் ஏதாவது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து வேற எங்கேயாவது தேவை, இன்டீரியருக்கு தீமுக்கு தகுந்த மாரி ஏதாவது டிசைன் பண்றாங்க. வால்ல எல்லாம் எங்கேயாவது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் எடுத்துட்டு போகணும்னா, ஈஸியா அப்பவே டிசைட் பண்ணிற முடியும். இல்ல எல்லா வொர்க்கையும் முடிச்சாச்சு. ஃபினிஷ் பண்ணி கொண்டு போய் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க அந்த கப்போர்ட் ஒர்க் எங்கெங்க ஃபிட் பண்ணணுமோ, அத மட்டும் தான் பண்ண முடியும். வாலெல்லாம் எங்கேயாவது கட் பண்ணி ஒயர் எடுத்துட்டு போறது அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. அதுதான் நீங்க சொல்ற வித்தியாசம் கார்பென்ட்ரிக்கும், இன்டீரியருக்கும் இருக்கிறான வித்தியாசங்கிறது அதுதான். ஆமா, நீங்க 2யும் கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பென்ட்ரிங்கிறது அது ஒரு பார்ட். அது வந்து இன்டீரியர்ல இருக்கிற ஒரு பார்ட். அது வந்து இன்டீரியர் கிடையாது. ஆ இன்னும் நெறைய வேலைகள் இருக்குன்னு சொல்றேன். இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொத்த வீட்டுக்கு உண்டான வேலையும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறோங்கிறது தான் அந்த இன்டீரியரோட ரோலே. ஓகே. அவங்களுக்கு வெறும் அந்த கார்பென்ட்ரி ஒர்க் மட்டும் கிடையாது. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து மத்த விஷயங்களும் தெரியணும்ல. ஒரு ஃபால் சீலிங் பண்றாங்க. இந்த சீலிங் வந்து என்ன மெட்டீரியல்ல பண்ணலாம்? இதுக்கு லைட்டிங் எப்படி பண்ணலாம்? அந்த லைட் என்ன லூமினஸ்ல இருக்கலாம்? அது இந்த ஹாலுக்கு செட் ஆகுமா? இது எல்லாமே வந்து ஒரு இன்டீரியர் ரோல் தான். அவங்க தான் பார்த்து பண்ணணும். ஓகே. அப்போ அப்போ அவங்களுக்கு மெட்டீரியல் நாலேட்ஜ் இருக்கணும். ஈவன் கார்பென்ட்ரில எந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கோ, அதே அளவுக்கு லைட்டிங்லயும் இருக்கணும், கலர் கான்செப்ட்ல இருக்கணும், ஃப்ளோரிங்லயும் இருக்கணும். எல்லா விதத்துலயுமே அந்த நாலேட்ஜ் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே. அப்போ நான் கார்பெண்டர் வச்சு பண்றதோ, இல்ல நான் வேற ஏதாவது நெட்ல சர்ச் பண்ணிட்டே வந்தாலும், நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த என்ன க்ளூ அப்ளை பண்ணணும், என்ன திக்னஸ்ல அந்த பேனல் போர்டு இருக்கணும், அது என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி செஞ்சு குடுப்பீங்க அப்படிங்கிறத பாயிண்ட்டா நான் பார்க்கலாமா? ஒரு இன்டீரியர் கம்பெனியோட ரோலே அதான் சொல்றேன். ஓகே. அவங்க எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கஸ்டமருக்கு சொல்லணும். ஓகே. ஒரு வீட்டுக்கு இப்ப வேலை செய்றாங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் வொர்க்ஸ் என்னென்னவெல்லாம் பண்ண போறோங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் வொர்க் உங்களுக்கு குடுக்கணும். ஓகே. அந்த லிஸ்ட்ட நீங்க செக் பண்ணி, ஆமா இதெல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் நான் பண்ணணுங்கிறத நீங்க இது பண்ணணும். ம். அதுக்குன்னு நீங்க எல்லா வேலையுமே அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க. பில்டர் கிட்ட நீங்க கான்ட்ராக்ட்டா குடுத்துருப்பீங்க. பெயிண்டிங் வந்து அவங்க ஸ்கோப்ல இருக்கும். அப்ப அந்த பெயிண்டிங்க வந்து ஒரு இன்டீரியர் கம்பெனி பண்ணணுமான்னா தேவையில்ல. ஆனா என்ன கலர் பண்ணணுங்கிறத இன்டீரியர் கம்பெனி சஜெஸ்ட் பண்ணணும். ஓகே. இத நீங்க கேட்கறங்காட்டி இன்னொன்னு கேட்கிறேன். எந்த இடத்துல ஒரு கஸ்டமருக்கும், இன்டீரியர் கம்பெனிக்குமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும்? இல்ல இப்போ மெயின் பிரைஸ் தான். சரியா? எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு கம்பெனி வந்து ஒரு கொட்டேஷன் குடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து அத வெளிய கம்பேர் பண்ண போறாரு. போம்போது என்ன சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ஃபால் சீலிங் வந்து போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு ரூ. 70 குடுக்குது. வெளியில போய் விசாரிக்கிறாரு. அவங்க வந்து சொல்றாங்க, நான் ரூ. 50 பண்றேன்னு சொல்றாங்க. கஸ்டமர் என்ன யோசிப்பாங்கன்னா, மேபி உங்க பிரைஸ் அதிகா கோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இங்க இன்னொரு விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும்னா,
ஒரு ஃபால் சீலிங் பண்றோம்னா அவங்க ஃபால் சீலிங்க்கான இது மட்டும் இது பண்ண மாட்டாங்க. அந்த ஃபால் சீலிங்ல ஒயரிங் எப்படி வரும், அதுக்கான டிராயிங்கும் இந்த இன்டீரியர் கம்பெனி தான் கொடுக்கும். சரியா? லைட்டிங் என்ன மாதிரி வரணும், அதோட லூமினஸ் என்னவா இருக்கும்னு ஏற்கனவே சொன்னேன். இது எல்லாமே அதுக்கு அந்த சார்ஜஸ்குள்ள இருக்கணும். ஓகே. அதனாலதான் அந்த வேரியேஷன் வரும். இல்ல கஸ்டமர் ஒருத்தர் ஃபால் சீலிங் பண்றவரை கூப்பிட்டு நீங்க ஃபால் சீலிங் போடுங்கன்னு சொன்னா, இவர் சீலிங் வேலைக்கான ஃப்ரேம் ஒர்க் பண்ணி போர்டை ஏத்திடுவாரு. லைட்டிங் எங்க வரும்னு கேட்டா நீங்க சொல்லுங்க நான் கட் பண்ணி தரேன்னு சொல்லுவாரு. அது என்ன வாட்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டா, நீங்க எத்தனை லைட் வேணும்னு சொல்லுங்க, வெளிச்சம் எந்த அளவுக்கு வேணுமோ அதை நான் பண்ணி தரேன்னு சொல்லுவாரு. ஆனா இதெல்லாம் தப்புன்னு சொல்றோம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இப்ப இந்த ரூம் இருக்குன்னா இந்த ரூமுக்கு இவ்வளவுதான் லைட்டிங் வைக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அவ்வளவு கொடுத்தாதான் அது கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல போகும்போது தேவையில்லாத விஷயம். நம்ம அது தேவையில்லாம அது செலவு பண்ண வேண்டாங்கிறது தான். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஒருத்தவங்க உள்ளே ஹையர் பண்ணி கொண்டு வர்றது. சரி. அப்போ ஒரு கஸ்டமரா உங்ககிட்ட வரும்போது நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்ல வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? கஸ்டமர் ஒன்றும் இல்லை, அவங்களோட பட்ஜெட் லிமிட் தான் இங்க இருக்கணும். அவங்களுக்கு வேற எந்த இதுவுமே இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு. நீங்க ஒரு இன்டீரியர் கம்பெனிகிட்ட ஒரு கஸ்டமர் போறாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். எனக்கு இதெல்லாம் வேணும், ரூம் வைஸ் இந்த ரூம்ல இதெல்லாம் வேணும், இந்த ரூம்ல இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். அதுல அந்த கம்பெனி எதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா இன்டீரியர் கம்பெனியும் எல்லா விஷயத்தையும் அவங்க ஓனா பண்ண முடியாது. அவங்களும் வெளியில இருந்து சோர்ஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்படிதான் பண்ண முடியும். இப்போ ஒரு ஹால் எடுத்துட்டு இருக்கோம். ஹால்ல வந்து ஒரு டிவி யூனிட் இருக்கு. இவங்களோட ஃபேக்டரியில ஓனா பண்ணிடலாம். அங்கேயே ஒரு சோஃபா இருக்கு. மேபி ஒரு கஸ்டமைஸ் பண்ற ஃபேக்டரிங்களும் இருக்காங்க. ஒரு சிலது வந்து நீங்க வெளியில தான் சோர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயம், ஒரு ரெயிலிங் இருக்குன்னா கிளாஸ் இருக்கு, அது வெளியில ஃபேக்டரி கொடுத்து தான் வாங்க முடியும். எந்தெந்த விஷயத்த அவங்க வெளியில இருந்து வாங்கணுமோ அதை வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி அதை பண்ணி கொடுக்குற வேலை இந்த இன்டீரியர் கம்பெனி பண்ணணும். அதுல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்களாங்கிறத பார்த்துட்டு தான் கஸ்டமர் போகணும். வெறும் நீங்க பிரைஸை வச்சு டார்கெட் பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல எங்கேயாவது வந்து நிற்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த மேனேஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்குதா, ப்ரீவியஸா அவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, டைரக்டா நீங்க அவங்களை விசிட் பண்ணி அவங்களோட சைட்டே காமிக்க சொல்லணும். அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்கு, உண்மையாலே அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்களா, இல்ல அந்த ஏற்கனவே பண்ண கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு. ஏன்னா நீங்க ஒரு தடவை ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது தப்பே கிடையாது. ஓகே. சரி. பொதுவா இன்னொரு கேள்வி நம்ம ஊர்ல வரும். அதாவது இன்டீரியருக்கு வாஸ்து உண்டா? அதாவது இது வந்து ஒரு ஆர்ட், அவ்வளவுதான். நீங்க எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்துவெல்லாம் ஏற்கனவே நீங்க பார்த்து அதெல்லாம் டிசைட் பண்ணிடுவீங்க. இங்க நீங்க வாஸ்துங்கிறது காட்ட எப்படி பொசிஷன் பண்ண போறீங்க, இந்த மாதிரி இருக்கிறது. இன்னொன்னு கலருக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்கு. நீங்க அதை வாஸ்துங்கிறத சொல்றதை விட சைக்காலஜின்னு சொல்லலாம். அந்த கலர் சைக்காலஜியை மட்டும் நீங்க இது பண்ணாவே ஓகே. என்னன்னு கேட்டா, இந்த கலர் யூஸ் பண்ணலாம், இந்த கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஒரு ரெட்டா இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னன்னா அது ஒரு வேற ஒரு வைப்ரண்டான கலர், அது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அங்க வந்து ஒரு காமா இருக்கணும். இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி அந்த கிரீன் கலர்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்னால ஒரு சைக்காலஜி இருக்கும். ஏன்னா அந்த கலர் வந்து அவங்கள வந்து ரொம்ப அமைதி கொடுக்கும். அவங்களுக்கு வந்து ஈஸியா கியூர் ஆகுறதுக்கான இருக்கும். அதே மாதிரி எல்லா கலருக்கும் ஒரு அதுக்கு பின்னால ஒரு சைக்காலஜி இருக்கு. அந்த கலர் சைக்காலஜியை தான் இவங்க இது பண்ணலாமே தவிர இன்டீரியர்ல பெருசா வாஸ்து பார்க்கணுங்கிறது இல்ல. இந்த கலர் சைக்காலஜி அந்த வாஸ்துவோட கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்டீரியர் கம்பெனிக்கு வரக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்களாவே? கஸ்டமர் ட்ரை பண்றதுன்னா இப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப நானே ஒரு வீடு கட்டுறேன்னு வச்சுங்களேன். வீட்டுக்கு வந்து இன்டீரியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்டீரியர் பண்ணணும்னா மோஸ்ட்லி எல்லாம் மைண்ட்ல தான் சொன்ன மாதிரி கார்பென்ட்ரி மட்டும் இருக்கும். அவங்க வந்து ஓனா நம்மள ட்ரை பண்ணலாமான்னு பார்த்துருப்பாங்க. கார்பெண்டர் கிட்ட கேட்டிருப்பாங்க. இல்ல இப்போ வந்து ரெகுலரா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃப்ளோர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே எல்லா கம்பெனியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ கஸ்டமர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்போ இவங்க என்னவெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ்ட ப்ரைஸை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. கொட்டேஷன் கொடுங்க. அதுவும் கொட்டேஷன் எப்படி கொடுக்கறதுக்கு இது பண்ணுவாங்கன்னா, ஒன்னு ஃப்ளோர் பிளானு, இல்ல சைட் விசிட் வந்ததுக்கு அப்புறம் மெஷர் பண்ணிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுங்க. இங்க ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமரோட நீட தெரியாம கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, உங்களோட தேவை என்னங்கிறத நம்ம 2 பேரும் பேசுறோம்னா, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. எனக்கு பெட்ரூம்ல வந்து வார்ட்ரோப் வேணும், ஃபால் சீலிங் வேணும், லைட்டிங் வேணும், டிவி யூனிட் வேணும், காட் வேணும், கார்பெட்ல போடணும். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் என்ன தேவைகள் இருக்குங்கிறது கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் உட்காந்து உங்ககிட்ட இதுக்கு வந்து பட்ஜெட்டிங் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணணும். எதுவுமே இல்லாம வெறும் ஃப்ளோர் பிளானை வச்சு சொல்றதுங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவே முடியாது. சரி. இந்த காலத்துல எனக்கு ChatGPT இருக்கு, இல்ல AI டூல்ஸ் எல்லாம் இருக்குன்னா, நானே என் ரூமை போய் ஃபோட்டோ எடுத்து அதை டிசைன் கேட்டால் அதை பண்ணி கொடுத்துருது. அப்படி இருக்கிறப்போ ஒரு இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி எப்படி எனக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியும்? எதுக்காக வேல்யூ ஆட் பண்ண வரணும்? நீங்க கேட்கறது கரெக்ட். என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா,
எல்லாமே இப்போ வந்து அதை நீங்க சொல்ற மாதிரி ஏஐ பேஸ் பண்ணி எல்லாமே ஈஸியா எடுத்துடலாம். அது உங்களோட ரூமுக்கு, உங்களோட ஸ்பேஸுக்கு அது ஃபிட் ஆகுதாங்கிறது தான் விஷயம். இப்போ நீங்க கான்செப்ட் அதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். நீங்க ஒரு ஏஐ வச்சு நீங்க ஒரு இமேஜ் எடுத்து, ஓகே இது எனக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு இதான் கொண்டு வரலான்னு கொண்டு வந்துடலாம். அந்த சைஸ் இதுக்குள்ள கரெக்டா இருக்குதா? இது நம்ம ரூமுக்கு கரெக்டா ஃபிட் ஆகுமா? அப்படிங்கிறது மட்டும் தான் தேவை. அப்படினாலுமே நீங்க அந்த தீம் அப்படியே ஒரு இன்டீரியர் டிசைனர்கிட்ட குடுத்து, இல்ல ஒரு இன்டீரியர் ஆர்க்கிடெக்ட்ட குடுத்து, உங்க ரூமுக்கு தகுந்த மாரி சைஸ் எல்லாம் இது பண்ணி ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ற வேலை இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நீங்க ஒரு ஃபேக்டரியில போகும்போது கண்டிப்பா அது தேவை. இல்ல நீங்க மேனுவலா ஒரு கார்பெண்டர் வச்சு நீங்க வீட்ல பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஏஐ டூல வச்சு நீங்க அப்படியே பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த டிசைன்ல வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எங்க சோர்ஸ் பண்றது? அது எங்க கிடைக்கும்? இதே அவுட்புட் எப்படி கொண்டு வரணுங்கிறத தெரிஞ்சிருந்தா ஓகே. நீங்க தாராளமா இது பண்ணிட்டு போயிடலாம். அதான் நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சிங்கிளா ஒரு ரூம் பண்றீங்க. ஒரு ஹால் மட்டும் தான் டிசைன் பண்றீங்க. ஹால்ல ஒரு டிவி யூனிட் பண்றீங்க. தாராளமா இத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனிய போய் ஹையர் பண்ணணும்னு தேவையில்ல. நான் சொல்றது நீங்க ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு 3 பிஹெச்கே, 5 பிஹெச்கே ஹவுஸ் ஒரு 2 ஃப்ளோர், 3 ஃப்ளோர் இருக்க ஹவுஸ் இருக்குன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க உங்களால ப்ராம்ப்ட் குடுத்து டிசைன்லாம் பண்ண முடியாது. அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இருந்தா மேபி சாத்தியப்படலாம். அதுவும் அத கனெக்ட் ஆகுற மாரியான உங்களோட அந்த எக்ஸிக்யூட் பண்ற பெர்சன் இருக்கணும். அதுதான் ரொம்ப விஷயம். சரி. இன்னொரு வகையில கேட்கணும்னா, ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வர்றக்கு முன்னாடி என்ன மாரி ஒரு மனநிலையில இருந்திருப்பாங்க? ஒரு இன்டீரியர் டிசைனர் ஹையர் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரே விஷயம் தான். நீங்க வேல முடிச்சு கஸ்டமரோட எவ்வளவு நாள் கனெக்ட்ல இருக்கிறீங்க? சரியா? வேல முடிச்சு எத்தன நாள்ல பஞ்சாயத்து வந்துச்சுங்கிறத பொறுத்து தான் நீங்க முடிவு பண்ணணும். ஏன்னா, நெறைய கஸ்டமர்ஸ் நெறைய கம்பெனிஸோ இல்ல ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய முடிச்சுட்டு ஃபைனல் டைம்ல 2 பேருக்கும் பிரச்சனை வந்துரும். இங்க நம்ம வந்து எப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர்ங்கிறது வந்து நமக்கு அங்கருந்து ஒரு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு இதுவே அங்க தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க எமோஷனலா அவங்கள ச ஹேப்பியா முடிக்க முடியுங்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா எக்ஸிக்யூட் பண்றதுல தான் ரொம்ப ஏன்னா டிசைன் எல்லாம் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். எக்ஸிக்யூட் பண்றது இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல மேன் பவர் பிரச்சனை இதெல்லாம் பண்ணி அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணி பண்றதுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கஸ்டமரோட பாண்டிங்ல இருக்கிற மாரி தான் நம்ம டிராவல் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ வரைக்கும் நமக்கு அந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. பொதுவா ஒரு ஒரு வீடு எடுக்கும்போது, நீங்க புண்ணியார்ச்சனைக்கு முன்னாடியே இன்டீரியர் பண்ணி முடிச்சு குடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? இல்ல புண்ணியார்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போனா உங்களுக்கு வசதியா இருக்குமா? 2 விதத்துல எடுத்துக்கலாம். இந்த புண்ணியார்ச்சனை பண்ணும்போது நம்ம வந்து ஹோமம்லாம் போடுவோம். அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனா, ஒரு சில விஷயங்கள மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஃபைனலா பண்ற பெயிண்டிங்க ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மத்ததெல்லாம் பண்ணலாம். இன்னொன்னு நெறைய கிரவுடு வருது உள்ளுக்குள்ள அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள உங்களால மானிட்டர் பண்ண முடியாது. சின்ன சின்ன டீட்டெயிலிங் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த டீட்டெயிலிங்ல ஏதாவது கை வச்சுட்டாலோ, வேற ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாலோ, திரும்ப ரீவொர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த புண்ணியார்ச்சனை எல்லாத்துக்கும் இப்ப நானே ஒரு ஃபர்ஸ்ட் டைமா வீடு கட்டுறேன். எல்லாத்துக்கும் நான் ஷோ பண்ணணுங்கிறது தான் என்னோட ஐடியாவா இருக்கும். நான் பண்ண விஷயத்த எல்லாத்துக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறது. அத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது பெஸ்ட்டுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னு கேட்டா, அந்த கிரவுட்ல நீங்க எதையுமே ம ம மேனேஜ் பண்ண முடியாது. சின்ன சின்னதா டேமேஜ் ஆயிரும். அத மறுபடியும் ரீவொர்க் பண்ணும்போது கஷ்டம் ஆயிரும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த வால்பேப்பர் இதெல்லாம் பண்ணியிருப்போம். குழந்தைங்கலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க திடீர்னு விளையாடுறதுக்கோ, இல்ல கிறுக்கிறதோ, சின்னதா இது பண்றதோ அதெல்லாம் பண்ணிருவாங்க. திரும்ப பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி டீட்டெயிலிங்லாம் நீங்க பூஜாக்கு அப்புறம் பண்றது பெஸ்ட்டு. ஓகே. அந்த பெரிய கிரவுட அவாய்ட் பண்ணி பண்றது. நீங்க கேட்கலாம், அடுத்த அப்புறம் வீட்டுக்கு அப்புறம் வேற வேற ஃபேமிலி ஃபங்ஷன் அது இதெல்லாம் வைப்போம் அப்படின்னு. அந்த டைம் கூட நீங்க செட் ஆயிருவீங்க. உங்களோட மைண்ட் செட் தெரிஞ்சிரும். எதெல்லாம் நம்ம கரெக்ட்டா சேவ் பண்ணணும்னு தெரியும். இது வந்து எதுவுமே தெரியாது. நீங்க டக்குனு வரும்போது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி. இப்போ நம்ம ஊர் பொறுத்தவரைக்கும், தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் நல்ல ஹாட்டான கிளைமேட் இருக்கு. சம்டைம்ஸ் மழையும் அதிகமா பெய்ற இடம் இருக்கு. எல்லா இடத்துக்கும் நீங்க ஒரே மாரியான இன்டீரியர் தான் சஜெஸ்ட் பண்றீங்களா? பேனல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படியா? இல்ல ஒரு ஒரு ஏரியாவுக்கு 40, 42 டிகிரியும் போகுது, 25 டிகிரியும் வரும். கோயம்புத்தூருக்கும் பண்ணுவீங்க, சென்னைக்கும் பண்ணுவீங்க. இதுல உங்களோட வித்தியாசம் எப்படி காமிப்பீங்க? எப்படி நீங்க கஸ்டமரோட பொருளுக்கு கேர் எடுத்துப்பீங்க? இல்ல இப்ப இது அதான் சொல்றேன்ல. இன்டீரியர்ல உங்களுக்கு நான் இதுவரைக்கும் ஒரு 90% மெட்டீரியல் கஸ்டமர் காமிச்சிருக்கவே மாட்டோம். என்ன ரீசன் கேட்டா, நீங்க கேட்கிற அளவுக்கு டெப்த்தாலாம் கஸ்டமர் டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்கிற ஒரே விஷயம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன? புரிஞ்சா? அப்ப அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னன்னு சொல்லும்போது, நாங்க ட்ரை பண்றேன்னு வச்சுக்கங்களேன், அது ஃபெயிலியர் ஆயிடுது. நான் வேற ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ நீங்க கஸ்டமருக்குன்னு எப்படின்னா, இன்டீரியர் பண்றதுக்கு முன்னால ஒரு செக்லிஸ்ட்டும், ஒரு சில விஷயங்களும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா, நீங்க கேட்கிற மாரி ஒரு ஒரு கிளைமேட்டுக்கு தகுந்த இப்போ ஊட்டியில பண்றோம். ஊட்டியில வந்து நார்மலா பிளைவுட் பண்ணா பிரச்சனை வருமானா, வராத அளவுக்கு பிளைவுட் இருக்கு.
ஆனா அதோட பிரைசிங் ரொம்ப அதிகம். அதுக்கு அஃபோர்ட் பண்ற மாதிரி வேற ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஆனா அந்த கஸ்டமர் அந்த டிஸ்கஷனுக்கே வர்றது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. நீங்க அங்க வந்து நான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இங்க வந்து WPC யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது இன்னொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரதுக்குள்ள அவங்க அந்த பிரைசிங்ல தான் இருப்பாங்க. இல்ல நீங்க எனக்கு பிரைஸ சொல்லுங்க, பிரைஸ் சொல்லுங்க. நீங்க வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல நாங்க வந்து சஜெஸ்ட் பண்றோம்னா நீங்க கொட்டேஷன் அனுப்புங்க. பார்த்துட்டு பிரைசிங் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க சொல்ற மாரி இந்த கிளைமேட் பேஸ் பண்ணி இதுக்கெல்லாம் நாங்க யோசிக்கவே முடியாதுங்கிறது தான் இருக்கிற உண்மையான சிச்சுவேஷன். ஆனா யோசிச்சு பண்ணா நல்லா இருக்குமா? கண்டிப்பா. நீங்க அதான் சொல்றேன்ல, நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னால எவ்ளோ விஷயங்கள டிஸ்கஸ் பண்றீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அத டிஸ்கஸ் பண்றதுக்கு யாரும் ரெடியா இல்லங்கிறது தான் பிரச்சனையே. ஆனா இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்றது மூலியமா நீங்க சொல்றத பார்த்தா அந்த பட்ஜெட் ஏற போறதெல்லாம் இல்ல. சொல்ல போனா பிரச்சனைகள் குறையத்தான் போகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. அதுதான் சொல்றேன். டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். நீங்க ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த சோஃபா இருக்குன்னா, இந்த சோஃபாவ இதே மாரியான செய்யறதுக்கு நெறைய மெட்டீரியல் இருக்கு. ஸோ இந்த எல்லா மெட்டீரியலும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவங்களுக்கு எது செட் ஆகுங்கிறத டிஸ்கஸ் பண்ணா தானே சொல்ல முடியும். இப்ப நீங்க என்கிட்ட டிஸ்கஷனே வரல. ஆனா எனக்கு ரிசல்ட் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, நீங்க பிரைசிங் மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். அந்த பிரைசிங் வச்சு நீங்க டிசைட் பண்ண முடியாது. எப்ப வரைக்கும் உங்ககிட்ட வரலாம்? நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறேன்னா, அவங்க ஒரு பாதி ஒர்க் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்தா, அதாவது இன்டீரியர்லயே பாதி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்தா, அப்பவும் நீங்க டேக் ஓவர் பண்ணி ப்ராஜெக்ட்ட முடிச்சு கொடுக்க முடியுமா? இல்ல நான் முதல்ல இருந்தே உங்க கூட என்கேஜ் பண்ணா மட்டும்தான் நான் ஒரு இன்டீரியர் இல்ல டிசைனர் கூட நீங்க ஒரு என்கேஜ் ஆக முடியும். இன்டீரியர் டிசைனர பொறுத்தளவுக்கு அதான் சொன்னேன்ல. நீங்க கான்செப்ட்ல ஆரம்பிச்சு எக்ஸிக்யூட் பண்றது தான் பெஸ்ட். நீங்க பாதியில ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி போறதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க இன்டீரியர பண்ண முடியாது. மேபி கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணலாம். இன்டீரியர பண்ண முடியாது. அதான் இன்டீரியர்ங்கிறது உங்களுக்கு அதான் சொல்றேன். ஒரு ஒரு கான்செப்ட் ஒரு தீம ரெடி பண்ணி, இந்த கலர் கான்செப்ட்குள்ள இருக்கிறதுன்னு டிசைட் பண்ணி, அதுலேருந்து ஃபைனல் வரைக்கும் நெறைய வேலை இருக்கு. அது எல்லாத்தையும் அதான் ஒரு டீம் ஹேண்டில் பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்க அவங்களுக்கு தெரியும். எங்க எத பண்ணணும், எந்த ஸ்டெப் அடுத்து எடுக்கணும், எது ஃபைனலா கொண்டு போகணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து அந்த மாரி டீம் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள்ட்ட போறது பெஸ்ட். சும்மா நீங்க காமனா பிரைசிங்காக போறோம், இல்ல நம்ம இன்ஸ்டால பார்த்தோம், சூப்பரா பண்ணியிருந்தாங்க, அத பார்த்து போறோம். அதெல்லாம் ஆகவே ஆகாது. அப்போ ஒரு பின்ட்ரெஸ்ட்லயோ இல்லைன்னா சாட்ஜிபிடிலயோ கேட்குற ஒரு டிசைனை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீங்க அதை பண்ணி செஞ்சு கொடுத்துருவீங்களா? ரெஃபரன்ஸ் தானே. நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். ம். ஆனா நீங்க கேட்கறதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு அந்த ரெஃபரன்ஸ் குடுக்குறது ஓகே. டிசைன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், டிசைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம், இல்ல ஒரு டிசைன் பண்ணி ரெண்டரிங் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறம், நீங்க Pinterestல இருந்தும் இதுல இருந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இத அப்ளை பண்ணி, இதே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அந்த டிசைன் பண்றவனோட மூடு போயிரும். சரியா? அவங்களோட இது ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா, கடைசியா என்ன வந்துரும்னு கேட்டீங்கன்னா, சரி ஏதோ ஒண்ணு குடுப்போம் அப்படிங்கிற மாரி ஆயிரும். அது 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. உங்களோட ஐடியாவ எல்லாம் ஃபர்ஸ்ட்டே நீங்க பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் வச்சுட்டு, ஃபைனலா நீங்க ஒரு டிஸ்கஸ் பண்ண போறீங்க, டிசைன் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, இதெல்லாம் என்னோட ஐடியா. இதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது என் வெயிட்டுக்கு செட் ஆகுமான்னு பாருங்க. இதெல்லாம் வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது வேற. நீங்க டிசைன் பண்ண ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா, அத விளங்கவே விளங்காது. ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு டீம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய இன்டீரியர் டிசைன் கம்பெனிங்கிறது. அந்த கம்பெனி பெரிய கம்பெனியா, சின்ன கம்பெனியாங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? இல்ல இன்னைக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, நீங்க டிஜிட்டலா எப்படி மார்க்கெட் பண்றாங்களோ, அத வச்சு கஸ்டமர் நம்பிக்கிறது தான். நெறைய தடவ ஆட் வந்ததுன்னா, மேபி பெரிய கம்பெனின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற பெரிய கம்பெனியுமே அவங்க ஒரு இடத்துலயுமே எப்படி சொல்றது மேபி மேனுஃபேக்சரிங் ஓனா வச்சிருப்பாங்களா டவுட். டிசைன் பண்ணுவாங்க. டிசைனுமே அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு சிட்டிலே இருக்கிற டிசைனர்ஸ் ஹையர் பண்ணி அவங்க அவுட் சோர்சிங் பண்ணி தான் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க கஸ்டமரோட 1 to 1 உட்கார்ந்து டிசைன் பண்றது ரொம்ப ரேரான ஆளுங்க தான். இப்போ அதுல பட்ஜெட் வந்து அந்த மாதிரி பெரிய கம்பெனி சின்ன கம்பெனிங்கிறீங்க. அந்த பட்ஜெட்ங்கிறத எப்படி நான் செலக்ட் பண்றது? ஸ்கொயர் ஃபீட்டா, ஆளு அவங்க டீமோட ஸ்ட்ரென்த்தை வச்சா? அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க பட்ஜெட்டுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு வால்யூம் வந்து பெருசா பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸிங்லாம் அவங்களால காம்படிட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க பை பண்ற கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பா வந்து மார்க்கெட்ல டாமினேட் பண்ண முடியும். சின்ன கம்பெனியா இருக்கிறாங்க. அந்த சின்ன கம்பெனிக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் அந்த மாதிரி அஃபோர்டபுள் பண்ண முடியாது. ஸோ நெறைய பெரிய கம்பெனிஸ் இருக்கும்போது சின்ன கம்பெனிக்கு பயங்கர அடி தான். ஏன்னா இவங்க அதோட காம்படிட் பண்ணி பிசினஸ் பண்ணணும்ல. அது பண்றதுங்கிறது ரொம்ப டாஸ்க். அதையும் தாண்டி ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா, அவங்களோட அந்த ஐடியாலஜி தான். அவங்கள்ட்ட இருக்கிற யூனிக்கான விஷயம் தான் அவங்கள நகர்த்திட்டு போகும்.
இப்போ அந்த அளவுக்கு அவங்களோட வேல்யூல ஸ்ட்ராங்கா இருக்கும்னா ஒரு இன்டீரியர் டிசைன் கம்பெனி அப்படின்னு இருந்தா அந்த கம்பெனில யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆர்கிடெக்ட் டிசைன் டீம் இருக்கணும். இல்லை ஒரு நல்ல இன்டீரியர் டிசைன் டீம், எக்ஸ்பீரியன்ஸான டிசைன் டீம் இருக்கணும். அதையும் இல்லை ஒரு சிவில் பேஸ்ல இருக்கிற யாராவது இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களால சஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். கஸ்டமர் தேவையான விஷயத்த கொடுக்க முடியும். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் டிசைன் அவுட் சோர்ஸ் பண்ணி ஃபேக்டரி ப்ரொடக்ஷனை வெளியிலிருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுல உங்களை நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. கஸ்டமரோட பிரச்சனையை கடைசியா சால்வ் பண்ணியாச்சு. அவங்க தேவையான விஷயத்த கொடுத்தாச்சு அப்படின்ட்டு தான் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணி கஸ்டமர் சைடு தான் அவங்க டிசைட் பண்ணிக்கணும். நம்ம யார்கிட்ட கொடுக்க போறோம், இங்க ஒண்ணுமே இல்லை, ஃபைனலா எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு, ஆஃப்டர் சர்வீஸ் பண்ணுவாங்களாங்கிறதான் விஷயம். அது பெரிய கம்பெனியோ சின்ன கம்பெனியோ, நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணா எடுப்பாங்களா, சர்வீஸ் பண்ணுவாங்களா, அதுதான் விஷயம். அதை தான் நீங்க மெயினா பார்க்கணும். ஏன்னா நீங்க செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்து நீங்க என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்றோம். சரி, ஒரு கஸ்டமரா வந்தேன்னா யூஸ்வலாவே என்ன ஒரு கேள்வியோட வருவேன்னா, இல்லை எதிர்பார்ப்போட வருவேன்னா, என்னோட இன்டீரியர் வந்து இருக்கிறதுலே வித்தியாசமான இன்டீரியர் இருக்கணும், புதுசா இருக்கணும், வந்து பார்க்குறவங்க எங்கேருந்து இவ்வளோ வித்தியாசமா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரே ரெக்குவயர்மெண்ட்டு நான் உங்ககிட்ட வந்தேன்னா அதுதான் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு இன்டீரியர் கம்பெனிகிட்ட வர்றேன். அப்படி பார்க்கும்போது நீங்க எங்கிருந்து அந்த டிசைன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துட்டு வருவீங்க? உங்க ப்ராசஸ் என்ன? நீங்க நான் என்னோட ஓன் நீங்க கேட்டீங்கன்னா என்னோட ஐடியால நான் நேச்சர்ல இருந்து தான் சொல்லுவேன். எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேச்சர்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இன்ஸ்பயர் வந்து எங்கெங்கேயோ ஈஸியா எடுத்துடலாம். நீங்க முடியாத பட்சத்துக்கு ஒரு சில ஐடியாஸ்க்கு நீங்க பின்ட்ரெஸ்ட் மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம். அதுக்கு டீம் கரெக்டா இருக்கணும். இப்ப என்னோட ஒரு ஐடியாங்கிறது வந்து நான் சொந்தமா ஒரு யோசிக்கிறதுங்கிறது அது அங்க ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. டீம் இருக்கு. டிசைன் டீம்ல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அந்த 4 பேருக்கு வருவாங்க. இந்த வாலை நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது ஒருத்தர் ஐடியாவும் அங்க வரும். ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ஒருத்தர் காமிப்பாரு, இந்த இடத்த இப்படி பண்ணலாம். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்து காமிப்பாரு, இல்லை இங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்படிங்கும்போது அந்த டீம்கிட்ட இருந்து வர அவுட்புட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுதான் சொல்றேன். இப்ப எல்லாம் ஒரு நல்ல டீம் இருக்கிறவங்களும் 40-50 ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியாது. மினிமல் ப்ராஜெக்ட் தான் பண்ண முடியும். செலக்டட் ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் அது ஆர்ட்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க கார்பென்ட்ரி மாதிரி ஒரே ஒரு போர்ஷன்னா பிரச்சனையில அடிச்சு தள்ளிட்டே இருக்கலாம். இங்க என்னன்னா ஒரு இன்டீரியர் சைட்ல சொல்றேன்ல, அதுக்கான கேப்பே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றேன். வீடை கட்டிடுவாங்க, ஃபைனல் ஸ்டேஜ் டைம் இருக்காது, நைட்டும் பகலுமா உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது ஃபைனலா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட்டை கொண்டு வர முடியாது. இன்டீரியர் தான் உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு அழகுபடுத்துறதுக்கான வேலை, மேக்கப் பண்றதுக்கான வேலையும் இன்டீரியர் தான். அப்ப அதுக்கான டூரேஷனுங்கிறத கண்டிப்பா இருக்கணும். நீங்க அது பார்த்து தான் செய்யணும். அப்பதான் அந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியும். அங்க லாஸ்ட் மூமெண்ட்ல போட்டு நெருக்கி ஏகப்பட்ட வேலைகள் பிரச்சனையாகிறது காரணமே அதுதான். இப்போ சரி, இப்போ ஒரு இன்டீரியர் முடிக்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன், முடிச்சிடுறோம். அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க, குடியேறிடுறாங்க. அப்படி இருக்கிற இதுல அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டை மெயின்டைன் பண்ற பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்ப இருக்கிற லேபர் பிரைசஸ்ல அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு வீட்டை வந்துட்டு இப்ப இருக்கிற அவங்க வீட்டு ஓனர்ஸே தான் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அது இன்டீரியர் அதிகப்படுத்த இன்டீரியருக்கான செலவுகளும், இன்டீரியர் டிசைனிங்ல உள்ள அதிகமான பொருள்களை உள்ள வைக்க அதோட மெயின்டெனன்ஸ் தேவைகளும் அதிகமாகுமா? இல்ல உங்களோட டிசைனிங் மூலியமா மெயின்டெனன்ஸ் வந்து ஓரளவுக்கு வீடை ஈஸியா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்குமா? இத கன்சிடரேஷன் டிசைனிங்ல வருமா? டிசைன்ல வந்து இது எல்லாமே முடிவு பண்ணிடணும். அதாவது நீங்க வீட்ல இருக்க போறீங்களா, ஹோட்டல்ல இருக்க போறீங்களான்னு நீங்க டிசைட் பண்ணிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீடையே வந்து டிசைன் பண்ணணும். நாம வந்து என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேத்துக்கிட்ட இருக்க ஒரே விஷயம், வீடு வந்து பயங்கரமா இருக்கணும். ஒரு வால் கூட ஃப்ரீயா விடக்கூடாது. எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிடணும்ட்டு. மெயின்டைன் பண்ண நீங்க ரெடியா இருந்தா ஓகே. அதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம். மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்காது. அதுக்குன்னு ஆள் போட்டு பண்ணி நீங்க அதான் சொல்லல, கமர்ஷியலுக்கும் ரெசிடென்சியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எது தேவையோ அதை பண்ணிட்டு கலரிங்ல வந்து நீங்க அதை வந்து வேற மாதிரி கொண்டு வந்துடலாம். சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ்ல டீடைலிங் பண்றதுல சூப்பரா கொண்டு வந்துடலாம். அதுல கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். அதை யாரும் பண்றதுக்கு ரெடியா இருக்காத மாதிரி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, வீடு ஃபுல்லா அடிச்சு தள்ளி லைட்டிங் சம்பந்தமே இல்லாம லைட்டிங் கலர் கலரா போட்டு வச்சிருக்கோம். கலர் கலரா போட்டாலும் பரவாயில்ல. அவ்வளவு லைட் தேவையாங்கிறதே அந்த லைட்ல யாரும் எக்ஸ்பர்ட்டா அவங்கள வச்சு பார்க்கணுங்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிறதே இல்லை. இப்ப எப்படி சொல்றேன்னா, லைட்டிங்கை பொறுத்த அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, மொத்தமும் போயிடும். அப்ப அதெல்லாம் அவ்வளவு பண்ணலாமா? அந்த லைட்டிங் பண்றவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா? இது எல்லாத்தையும் தெரியணும்.
அப்ப இது எதுவுமே தெரியாம பண்ணும்போது தான் பிரச்சனை வருது. ஒண்ணுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்டை வச்சுதான் அந்த வேலையை பண்ணணும். அப்ப அந்த எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் நீங்களே பாத்துப்பீங்க இல்லையா? அதுதான் அதான் அதுதான் interior கம்பெனியோட வேலை. design. ஒரு இன்டீரியருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நீங்க பார்க்கணும். அந்த வேலையெல்லாம் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட குவாலிட்டி இருக்குதா, அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்களாங்கிறத தெரியணும். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்க வந்து எலக்ட்ரீஷியன் இருக்கிறாருன்னா அவர் ஒயரை எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி கொண்டு போகணுங்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா என்ன லைட் யூஸ் பண்ணணும், எவ்வளவு லூமினஸ் அது இருக்கணும், அதுங்கிறது அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மின்னு சொல்றேன். அது நம்ம ஊர்ல ரொம்பவே கம்மி. ஏன்னு கேட்டா ஒரு ஏற்கனவே எப்படி சொல்றது, பழைய மெத்தட்ல எல்லாம் அதான் லேபரா ஒர்க் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் சூப்பரா இருந்தது. என்னைக்கு அது ஸ்கொயர் ஃபீட்டாவும் பாயிண்டாவும் கன்வெர்ட் ஆனுச்சோ எல்லா வேலைக்கும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதுதான் பிரச்சனை. நீங்க இப்ப கார்பென்ட்ரியே அதான் சொல்லல, நீங்க மேனுவலா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டைம்ல ரொம்ப அதை சூப்பரா பண்ணாங்க. அந்த மேனுவல் ஒர்க் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது எப்போ ஸ்கொயர் ஃபீட்டா மாறிச்சோ, எவ்வளவு நேரத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் முடிக்க முடியும்னு பிளான் பண்றாங்களோ அப்ப அந்த வேலை கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதான் ஆர்ட்டா இல்ல. இன்னைக்கு அதை ஆர்ட்டா செய்யறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. சரி, இப்போ ஒரு பட்ஜெட் ஆஸ்பெக்ட்ல பேசுவோம். ஒரு வீடு இன்டீரியர் டிசைன் கம்பெனிட்ட வர்றாங்க அப்படின்னா, அந்த வீடோட பட்ஜெட்ல இருந்து இந்த இன்டீரியர் டிசைன் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஒரு அமௌண்ட் செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கொடுக்கணும் இல்லையா? ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னா நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ ஒரு 1 crore ஒரு வீடு பண்றாங்கன்னா அதுல எவ்வளோ பர்சன்டேஜ் இன்டீரியருக்கு ஒரு செலவு பண்ணா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க. எவ்வளோ செலவு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆப்டிமலா இருக்கும், ஒரு அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு பட்ஜெட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெண்டிங் லிமிட்னு ஒண்ணு வந்து நீங்க டிசைட் பண்ணிடணும். அதாவது கஸ்டமர் டிசைட் பண்ணிடணும். நான் வந்து இவ்வளவுதான் செலவு பண்ணுவேங்கிறத அவங்க முடிவு பண்ணிடணும். நீங்க ஒருத்தருக்கிட்டே வெளியில போய் விசாரிச்சீங்கன்னா ஒருத்தரும் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி கூட சார்ஜ் பண்ணலாம். இப்போ டெக்னாலஜினா நீங்க கேட்கலாம், ஒரு மெஷின் இருக்குன்னா பேசிக் மெஷினும் இருக்கு, ரொம்ப அட்வான்ஸ் மெஷினும் இருக்கு. அப்ப இதுக்கு ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் வேற, அதுக்கு பண்றது வேற. அப்போ அந்த அட்வான்ஸ் மெஷின்ல மேக் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான பிரைசிங் அவங்க எடுத்து தான் ஆகணும். ஸோ அதோட காஸ்ட் அதிகமாகும். நீங்க ஒரு கஸ்டமர் வந்து முடிவு பண்ணி வச்சிடணும், எனக்கு இதுதான் லிமிட். நம்ம சும்மா அப்ராக்ஸா சொல்லலாம், ஒரு 1 crore இருக்கா, வெறும் வுட் ஒர்க் மட்டும் பண்ண போறீங்களா, 10% ஸ்பெண்ட் பண்ணுங்க, 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாங்கிறது ஒரு 3 BHKவா, அப்போ ஒரு பெட்ரூம்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறோம், ஒரு கிச்சனுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கிச்சன் இருக்குன்னா ஒரு 2 lakhs தான் என்னோட ஃபைனல் பட்ஜெட். அதுக்கு யார் பண்ணி கொடுக்க முடியும்? நீங்க ஓப்பனா சொல்லலாம், என் பட்ஜெட் 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன மெட்டீரியல்ல பண்ணுவீங்க, எவ்வளவு வாரண்டி கொடுப்பீங்க, அப்படி நீங்க கேட்கலாம். இதான் என் பட்ஜெட் அப்படின்னு. இல்ல நீங்க ஒரு கிச்சனை காமிச்சு இதுக்கு பட்ஜெட் கொடுங்க அப்படின்னு 10 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா 10 பேரும் 10 கொட்டேஷன் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க ஃபைனலைஸ் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதை நீங்க ஓப்பனா சொல்லணும். இதுதான் என் லிமிட், இதுல இருந்து ₹1 கூட எக்ஸ்ட்ரா தர மாட்டேன். அதுல என்ன பண்ண முடியும், என்ன மெட்டீரியல் யூஸ் கேட்டா அதுல இருந்து நீங்க ஈஸியா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அங்கதான் எல்லாரும் மிஸ் பண்றது. ஒருத்தர் வருவாரு, நான் 1 லட்சம் ரூபாய்க்கு பண்றேன் பாரு. 1 லட்சம் ரூபாய்க்கு ஏன் பண்ண முடியுது, ஏன் பண்ண முடியாது இல்ல, பண்ண முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதுக்கான மெட்டீரியல் இருக்கு. அப்ப என்ன மெட்டீரியல் நீங்க கொடுப்பீங்க, அதோட வாரண்டி என்ன, இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்க கேட்டுக்கலாம். இன்னொருத்தர் வராரு, 3 லட்சம் ரூபாய் சொல்றாரு. அப்படிங்கும்போது நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிடணும், என்னோட பட்ஜெட் இவ்வளவு தான், இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்கு. சரி, இப்போ ஒரு இன்டீரியர் கம்பெனி வர்றாங்கன்னு வைங்களேன், பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்படி பேசுவீங்க? இல்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செட்டப்பை பொறுத்து தான். இப்போ ஒரு கார்பென்ட்ரி மட்டும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இல்ல மொத்தமா பண்றாங்கிற மாதிரி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து, இப்போ ஒரு கார்பென்ட்ரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஃபேக்டரியில பண்ணணும்னா ஒரு வீட்டுக்கு இருக்கிற எல்லா ரூம்ஸுக்கானதும் ஒரே டைம்ல பிளான் பண்ணிடுவாங்க. ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரே டைம்ல எடுத்துருவாங்க. அந்த மெட்டீரியலையும் மொத்தமா ஒரே டைம்ல வாங்கிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி வாங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு 50 to 60% இருந்தா தான் பண்ண முடியும். அது இருந்தாதான் அவங்க அந்த மொத்த மெட்டீரியல் எடுத்து ப்ராசஸ் பண்ணி டெலிவரி கொடுக்குற டைம் தான் அடுத்த பேமெண்ட்டுக்கே கஸ்டமர் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா 50 to 60% இருந்தால் தான் அவங்களுக்கு பண்ணவே முடியும். சரி, அப்போ ஒரு இன்டீரியர் கம்பெனி கிட்ட நான் வரும்போது நீங்க ஒரு பேனல் வாங்கணும்னு சொல்லிடுவீங்க, இல்ல ஒரு டைல்ஸ் வாங்கணும்னு சொல்லிடுவீங்க, இல்ல ஒரு கிளாஸ் வாங்கணும்னு சொல்லிடுவீங்க, ரெயில்ஸ் வாங்கணும்னு சொல்லிடுவீங்க. அந்த கடைக்கு என்ன கூட்டு போயிருவீங்க, நாங்க பே பண்ணி வாங்கிக்கணும், நீங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்படித்தான் நான் இதை புரிஞ்சுக்கணுமா? ஆஹா, 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க கடைக்கு கூட்டு போய் வாங்குறதுங்கிறது அதை நீங்க கன்சல்டிங்கா எடுத்துக்கலாம், நீங்க டைரக்டா பே பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல மொத்தமாவே இவங்களே பண்றாங்க அப்படின்னா அது நீங்க ஓவராலா அவங்கள்ட்ட கொடுக்குறதா பெஸ்ட். நீங்க கன்சல்டிங் பண்றது கன்சல்டிங் வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து இதா இல்ல, பிரைசிங் வந்து நானே இது பண்ணிக்கிறேன், நானே வந்து பார்த்து நானே பே பண்ணிக்கிறேன், தாராளமா அதை பண்ணிக்கலாம். ஆனா
அதுக்கான டைம் அவைலபிலிட்டி அவங்களால கொடுக்க முடியணும். இப்போ கஸ்டமர் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க, கம்பெனில இருக்கவங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. 2 பேத்துக்கும் இருக்கிற பிரச்சனையா தான் இருக்கும். சோர்சிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான விஷயமா இருக்கும். ஒரு பிலீவ் இருக்கணும், அந்த கம்பெனியும் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தா நீங்க தாராளமா அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அவங்கள்ட்ட அதுக்கான என்ன சொல்றது, எந்த மாதிரி டிசைன் இருக்கு, என்ன மாதிரி கலர் கான்செப்ட் இருக்கு, அதெல்லாம் நீங்க வாங்கி நீங்க தனியா சோர்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சோர்சிங் அவங்கள கூட்டு போறது தனியா சார்ஜ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஒரு என்ஆர்ஐ வீடு கட்டுறாங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைன் கம்பெனி இல்லாம பண்றதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். ஏன்னா அவங்களோட பிரசன்ஸும் இங்க இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஒரு எப்படி ஒரு ஆர்கிடெக்ட் வேணுமோ சிவில் இன்ஜினியர் வேணுமோ அது மாதிரி ஒரு இன்டீரியர் டிசைனரும் இருந்தா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஈஸியா இருக்கும். அந்த நீங்க சொல்ற அந்த ஹேண்ட் ஓவர் வந்து ஈஸியான ப்ராசஸா இருக்குங்கிறது. நீங்க ஒரே விஷயம் அதுதான். நீங்க அந்த யாருக்கிட்ட வேலை கொடுக்க போறீங்களோ அவங்க எக்ஸ்பர்ட்டான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, இதுக்கு முன்னால அது மாதிரி பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு கொடுத்தா பிரச்சனையே இல்லை. அது எதுவுமே இல்லாம வெறும் பிரைஸ் பாயிண்ட் நீங்க வச்சு கொடுக்காதீங்கிறத நான் சொல்றேன். வெறும் பிரைஸை மட்டும் வச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனையா தான் இருக்கும். ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நான் சொல்றேன் இன்டீரியர், வெறும் கார்பென்ட்ரி இல்லை. கார்பென்ட்ரி ஒரு பார்ட்டு, கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க ரொம்ப சிம்பிள், நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் இது பண்ண போறீங்க, ஒரு இன்டீரியர் டிசைனர் வர, ஒரு இன்டீரியர் கம்பெனி யாரோ கான்ட்ராக்டரோ இன்டீரியர் யாரோ வராது. சிம்பிளா கேளுங்க, எனக்கு இந்த ஒரு ரூமுக்கு கலர் கான்செப்ட் கொடுத்துருங்க, சரியா, ஒரு கலர் தீம் கொடுத்துருங்க, இந்த தீம் பேஸ்ல எனக்கு கொட்டேஷன் கொடுங்க கேளுங்க. அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அவங்க எக்ஸ்பர்ட்டா இல்லைங்கிறத நீங்க அதை வச்சு ஈஸியா டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கலர் கான்செப்டே தெரியாது. அதான்